ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேர்ட் ஸ்டெம்மிங் யூஸிங் NLTK. அதே ஸ்டெப்பு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட், ரொம்ப கிளார் அடிக்குதா, ரைட், இம்போர்ட் NLTK. ஓகே ஓகே இப்போ என்னோடய இன்புட் எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்டெம்மிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது. ஸ்டெம்மிங்னா என்ன ஞாபகம் இருக்கா? ஸ்டெம் வேர்ட். வாட் இஸ் அ ஸ்டெம் வேர்ட்? ஸோ ஸ்டெம் வேர்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐசக் நியூட்டனோட எக்ஸாம்பிளில் வந்து ஐ டோல்ட் அபவுட் இன்வென்ட். ஓகே, ஸோ இன்வென்ஷன், இன்வென்டிங் இது எல்லாமே ஒரே மீனிங் தான், இன்வென்ட்டுன்றதை குறிக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் இருக்கிறத விட அந்த ரூட்டான அந்த எப்படி சொல்கிறது அதோட ஆக்சுவலான ஒரு மீனிங் என்னன்றதை எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த ஸ்டெம் வேர்ட் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துறது தான் வந்து ஸ்டெம்மிங். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இன்புட்டை எப்படி கொடுக்க போகிறேன்னா just going to give like this. So program programs programming programmed. ஸோ இதுதான் என்னோட இன்புட். ஓகே, ஸோ நான் இன்புட்டை வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா ஏல ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஏ என்ன வரும், என்ன நான் கொடுத்துருக்கேனோ அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் ஐ எம் கோயிங் டு டீச் சம்திங் கால்ட் அஸ் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா என்ன? சிம்பிளான பேசிக் மீனிங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட் கோவமாக இருக்கேன். ஓகே, இன்னொரு ஸ்டேட்டில் வந்து காமாக இருக்கேன். நான் மிக்ஸ்டு எமோஷன்ஸோடு இருக்கேன். ஐ ஹாவ் மூட் ஸ்விங்ஸ். ஐ எதர் பி ஸோ ஹாப்பி, ஸோ சேட். ஸோ பட் அது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நான் நார்மலாக என் வேலையை பார்க்குறேன்னா இட் இஸ் அ பேலன்ஸ்ட் ஸ்டேட். இட் இஸ் நாட் லைக் ஒரு வேரியேஷன் இருக்காது. இப்படின்னு போகாமல், லைக் இப்படி மலை மாதிரி இந்த மாதிரி போகாமல் இப்படி போகும், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ தட் இஸ் த நார்மலைசேஷன். ஸோ இங்கே பாரு, இந்த இன்புட் பாருங்களேன், ப்ரோக்ராம்ன்றது வந்து கேப்ஸில் இருக்குது. ப்ரோக்ராம்ஸில் வந்து பி வந்து கேப்ஸில் இருக்குது, மிச்சம் எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. ஸோ எய்தர் நான் மொத்தத்தையுமே லோயர் கேஸ் ஆக்கிடலாம், இல்லை மொத்தத்தையும் அப்பர் கேஸ் ஆக்கிடலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து லோயர் கேஸ் ஆக்க போகிறேன். ஸோ ஏ டாட் லோயர். ஸோ ஏன்றது இந்த இன்புட்டை மொத்தமாக நான் லோயர் ஆக்குறேன். ஸோ ஏ டாட் லோயர். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ப்ரோக்ராம்ஸ், ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராம்டு இது எல்லாமே வந்து எனக்கு ஒரே மாதிரி கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ப்ரோக்ராம் என்ற வேர்டு தனி, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கமாவோட. ஸோ ஏ டாட் லோயர். ஓகே, அதை டாட் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட், SPL. ஓகே, ஸ்ப்ளிட். ஓகே, ஸ்ப்ளிட் வந்து இதுக்குள்ளே நான் வந்து விதின் எப்படி சொல்கிறது சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து இப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஆயிடுதா. ஸோ எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஸ்ப்ளிட் ஆகிறது வித் என்னது ஒன் ஸ்பேஸ். நான் இங்கே உள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த ஸ்ப்ளிட் ஆனதை நான் வந்து ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் இட் இன் B is equal to A dot lower dot இது அப்படியே காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிக்குள்ளே இது வந்து ஸ்டோர் ஆகிடுறது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஸ்டெம்மிங். ஸோ ஸ்டெம்மிங்க்கு வந்து ஆல்ரெடி ஐ டோல்டு வந்து போர்ட்டர் ஸ்டெம்மர் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒன்று சீன்னு ஒரு இதை எடுத்துக்க போகிறேன். C is equal to NLTK டாட். ஓகே, போர்ட்டர் ஸ்டெம்மர் P கேப்ஸில் வரும். நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்டர் ஓகே, S கேப்ஸில் வரும். ஸோ போர்ட்டர் ஸ்டெம்மர்.
ஓகே ஸோ சிக்குள்ளே நான் இதை வந்து வைக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து ரன் கொடுக்குறேன். ஓகே ஸோ சி இஸ் ஈக்குவல் டு NLTK டாட் போர்ட்டர் ஸ்டெம்மர். ஓகே ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா we are going to see இந்த சி இருக்குல்ல இதில் வந்து we are going to இந்த சின்றது இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் போர்ட்டர் ஸ்டெம்மர் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ சி டாட் ஓகே இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டெம் ஆஃப் வேர்ட்ஸ், ஸ்டெம்னா நான் என்ன சொன்னேன், ஸ்டெம் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ்னால் W, இது எல்லாமே வேர்ட்ஸ் தான். ஸோ அதனால் வேர்ட்ஸ் ஓகே வேர்ட்ஸ் இன் ஓகே இன் எதில் இன் வந்து வேர்ட்ஸ் இன் வாட் சி டாட் ஸ்டெம் ஆஃப் வேர்ட்ஸ் இன் எதில் இன் பி. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸோ சி டாட் ஸ்டெம் ஆஃப் வேர்ட்ஸ் இன் என்னது ஸோ ஸ்டெம் ஆஃப் W இன் வேர்ட்ஸ்னு எழுதலாம். இல்லைனா வந்து எப்படி எழுதலாம்னா ஃபார் வேர்ட்ஸ் இன் பி தான் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சதில். ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சதில் இருக்கிற நம்ம ஸ்டெம் ஆஃப் வேர்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸோ ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் இட் வித் ப்ராக்கெட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரன் கொடுக்குறேன். வந்துட்டா? ஸோ ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராமிங் என்ன ஆயிருக்குன்னா ஆஃப்டர் ஸ்டெம் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம். ஸோ இது இந்த எஸ்ஸு கட் ஆகிடுச்சு, இந்த மிங் கட் ஆகிடுச்சு, MED கட் ஆகி வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் இதுதான் வந்து நம்ம தேர்ட் எக்ஸசைஸ். இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க.